ஒரு வழியா 2026 ஐபிஎல் ஆக்ஷனுக்கான ரீடைன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த பிளேயர்லாம் டீம்ஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க, எந்தெந்த பிளேயர்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நிறைய சர்ப்ரைஸ் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. வாங்க ஒவ்வொரு டீமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டீமை பார்த்தரலாம். சென்னை யாரெல்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சென்னை டீம்ல ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் பிரேவிஸ், எம்எஸ் தோனி, உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சனை ஆர்ஆர் கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. சிவம் துவே, ஆயுஷ் மாத்ரே, ராமகிருஷ்ணா கோஷ், கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரிய மறுபடியும் ரீடைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நேதா நெலிஸ், அன்சுல் கம்போஜ், ஜெமி ஓவர்டனையும் ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் குர்ஜப் சிங், நூர் அகமது அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் இவங்க எல்லாரும் தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத், வன்ச் பேடி, ஆண்ட்ரே சிதார்த், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, தீபக் கூடா, கமலேஷ் நாகர்கோட்டி, மதிஷா பத்திரேனா. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எந்த ஒரு ஆக்ஷன்லயும் இத்தனை பிளேயரை ரிலீஸ் பண்ணாதா வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பிக் நேம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டெவான் கான்வே, மதிஷா பத்திரனா, ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. பெருசா அன்எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பத்திரனா மட்டும் ரீடைன் பண்ணுவாங்க நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா 13 கோடிக்கு அவரோட ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆக்ஷன்ல விட்டு மறுபடியும் எடுப்பாங்க தான் நினைக்கிறேன். சிஎஸ்கே மொத்தமா 13 பேரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே ஆக்ஷன்ல 43 கோடி ரூபாவோட போக போறாங்க. நிறைய பிக் பிளேயர்ஸ் எல்லாம் வர போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேமரோன் கிரீனுக்காக தான் அதிக பர்ஸோட போறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பென் டக்கெட், ஃபின் ஆலன், இல்ல மேக்ஸ்வெல், ஜோஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி பிளேயரை கூட எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனா இப்ப சிஎஸ்கேக்கு என்ன பிக் ப்ராப்ளம்னா ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வரணும். ஒன்னு லிவிங்ஸ்டன் இல்லனா மேக்ஸ்வெல், ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டரை வச்சுதான் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண முடியும். பார்க்கலாம் யாரை எடுக்கிறாங்கன்றத. ஆல்ரெடி பிளேயிங் 11 பாதி செட்டு, ஒரு நல்ல ஆல்ரவுண்டரையும் ஒரு நல்ல ஸ்பின்னரையும் எடுத்தாங்கன்னா அதுவே போதும். இப்போ நாம ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 போடலாம். சஞ்சு சாம்சன் ஓபன் வித் ஆயுஷ் மாத்ரே, 1 டவுன் ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 4 உர்வில் பட்டேல், நம்பர் 5 டெவால் பிரேவிஸ், நம்பர் 6 சிவம் துபே, நம்பர் 7 எம்எஸ் தோனி, நம்பர் 8 மேக்ஸ்வெல், நம்பர் 9 நூர் அகமது, நம்பர் 10 நேதா நெலி, நம்பர் 11 கலீல் அகமது. ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஒரு நல்ல பினிஷரா எடுத்தாங்கன்னா சிஎஸ்கே பிளேயிங் 11 செட்டு. வாங்கடா பாத்துக்கலாம் 2026 ஐபிஎல்ல. இப்போ நீங்க சொல்லுங்க எந்த மாதிரி பிளேயரை சிஎஸ்கே டார்கெட் பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹைப் பட்டனை மட்டும் ஹைப் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.